கர்த்தருடைய வார்த்தை நேரம் போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இங்கு இதை சொன்னவர் கர்த்தராகிய இயேசு. அவரே சொல்கிறாரு, வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்கள்னா முழு ஹோல் பைபிள், முழு வேதாகமம், இது எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அடுத்து சொல்கிறாரு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்ன சொல்கிறாரு? இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள். என்ன சொல்கிறாரு? இது முழுக்க முழுக்க யாரை பற்றி பேசுது, எவரை பற்றி பேசுதுன்னா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அதுதான் இந்த வேத புத்தகம் முழுவதும் யாரை குறித்து சாட்சி சொல்கின்றது, யாரை குறித்து போதிக்கிறது, யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு ஆல்பம் வச்சுருக்கிறாரு. அந்த ஆல்பத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் ஒருத்தருடைய போட்டோ இருக்கும். அது யாருடைய போட்டோன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கிறவருடைய போட்டோ இருக்கும். வந்து எல்லாத்துலேயுமே, எல்லா பக்கத்துலேயும், எல்லா வார்த்தைகளிலும், எல்லா எழுத்துக்களிலையும் தேவனுடைய நாமம் இயேசு என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம் இருக்கின்றது. பாருங்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். எபிரேயத்தில் 22 எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. எப்படி தமிழில் எத்தனை எழுத்துக்கள்? 247. அவ்வளோதானே? கரெக்டாக தானே சொல்கிறேன்? தமிழ் ஐயா, தமிழம்மா யாராவது இருக்கிறீங்களா? தமிழில் எத்தனை எழுத்துக்கள்? இங்கே எத்தனை எழுத்துக்களுங்க? என்னங்க இப்படி முழிக்கிறீங்க பேபான்னு? தமிழில் எத்தனை எழுத்துக்களுங்க? 246. ஒரு எழுத்து இருக்குது, அது அக்கன்னா, அதையும் சேர்த்து 247 தமிழ் எழுத்துக்கள். ஆங்கில எழுத்துக்கள், இங்கிலீஷ் வார்த்தைகள் 26. அது மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். 26. அதே போல் எபிரேய எழுத்துக்கள் என்று சொல்லும்போது 22 எபிரேய எழுத்துக்கள். 22 எபிரேய எழுத்துக்களும் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆலப் முதற்கொண்டு டவ் வரையிலும், நம்ம இப்படி ஏல தொடங்கி இசட் வரையிலும் சொல்கிறோம் இல்லைங்களா? ஏ டு இசட், ஆல்ஃபா அண்ட் ஓமேகா, கிரீக்கில் ஆல்ஃபா டு ஒமேகான்னு சொல்கிறோம். அதே போல் ஆலப் டு டவ் என்று சொல்லக்கூடிய எழுத்து வரையிலும் ஒவ்வொரு எழுத்துக்களுமே யாரை பற்றி பேசுகிறதுன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கின்றது. புரியுதுங்களா? 22 எழுத்துக்களும் அப்படின்னு சொன்னால் இந்த எபிரேய புத்தகம் முழுவதுமே ஒவ்வொரு எழுத்துக்கள்லையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹலோ, புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும், ஒவ்வொரு தனி எழுத்துக்கள்லையும், தனியாக ஆ ஈன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் அல்ல பேத் கிமில் டாலத் டவுன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையாக பேசியிருக்கணும். அத்தனை வார்த்தையிலையுமே ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து சொன்னோம்னா அத்தனை எழுத்துக்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அதுதான் முழுக்க பிதாவாகிய தேவன் யாரை மனதில் வச்சு இதை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம எதை படிக்க ஆரம்பித்தோன்னா, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். வேத புத்தகம் அதான் சொல்லுது, அவரை உற்று நோக்குங்கள், கவனித்து பாருங்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் மட்டுமல்ல, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு இடம், பிளேஸ், ஒவ்வொரு இடங்களும் யாரை பற்றி பேசுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயர்கள், நேம்ஸ், யாரை பற்றி பேசுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியே பேசி கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவேதான் ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை கூறிக்கிட்டு இருக்கிறார். இதை பற்றி நிறைய டீப்பாக விலாவாரியாக வரப்போகிற நாட்களில் பேசுவோம். இப்போ 1-2 நின்றுட்டுருக்குறோம். தொடர்ந்து போவோம். கொஞ்சம் பேச வேண்டியது நிறையா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது ரூபன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சி த சன், குமாரனை பார் என்று அர்த்தம். இன்றைக்கு
தேவன் அந்த முதல் எழுத்துலேயே, முதல் வார்த்தையிலேயே, முதல் ஆசீர்வாதத்திலேயே முழு உலகத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா ரூபனை பாரு. ரூபன் என்று சொன்னால் see the son, குமாரனை பார். குமாரனுக்குள்ளாக தான் தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையுமே வைத்திருக்கிறார் என்று சொன்னோம். ஆனால் இந்த ரூபன் முதற் பிறந்தவர். ஆனால் அவருக்குரிய ஆசீர்வாதம் ரொம்ப விசேஷமானது. அவங்கள்ட்ட தான் ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஆசாரியர்கள் தோன்றுவார்கள். அங்கு அவர்களுக்கு இரண்டு மடங்கான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் அத்தனையும் ரூபன் இழந்தார். ஏன் இழந்தார் என்று சொன்னால், அவர் பார்க்க வேண்டியதை பார்க்காம பார்க்கக்கூடாததை பார்த்ததுனால் ஏற்பட்ட விளைவுகள். பில்காலை பார்த்தார். பில்கால் என்ன? கலக்கம், அச்சுறுத்தல், அப்புறம் பயம். இதை பார்க்க ஆரம்பித்தார். இதை பார்க்க ஆரம்பித்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் தான் அத்தனை ஆசீர்வாதத்தையும் இழந்து போனார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரியா ஸ்திரீ அவள் தன்னுடைய வாழ்விலே ஒருத்தரை பார்த்தாள். ரூபன் see the son, குமாரனை பார்த்தாள், இயேசுவை பார்த்தாள். குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவள் பார்த்தாள். பார்க்கும்போது வாழ்வே மாற்றப்படுகிறது என்பதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன், யோசேப்பை பற்றி பேசணும். கடைசியில் போன யோசேப்புக்கு டபுள் போர்ஷன் பிளஸிங். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் சுவரில் படருகின்ற ஒரு செடி என்று பார்க்க ஆரம்பித்தோம். சுவர் என்று சொன்னால் என்ன? புறஜாதிகள் என்று பேச ஆரம்பித்தோம். இப்போ புறஜாதிகளையுமே இயேசு கிறிஸ்து டச் பண்ணுறார். ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது. இந்த விசேஷமாக இந்த 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் இந்த 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை அங்கே இருக்கிற மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். என்னவென்று சொன்னால், 4ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டோம். அவரை மெய்யாய் கிறிஸ்துவாகிய அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு உலக இரட்சகர். சொல்லுங்க, உலக இரட்சகர். சொல்லுங்க, உலக இரட்சகர். ஒரு பாட்டு அந்த காலத்தில் பழைய பாட்டு ஒரு பாடணும். இயேசு இரட்சகர், பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. கேட்டிருக்கீங்களா? ஓகே, அருமையான ஒரு பாடல். இயேசு இரட்சகர், பெயரை கேட்டால். இவர் உலக இரட்சகர். இயேசு, அவர் தான், இயேசு தான் உலக இரட்சகர். சொல்லுங்க, உலக இரட்சகர். இந்த 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை கொடுத்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை இந்த மக்கள் மட்டும், இந்த பெண்மணி மட்டும் கிடையாதுங்க, சமாரியா ஊரே, சமாரியா பட்டணமே, சமாரியா ஏரியாவை கேட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. அதுவரை அவங்க கேள்விப்பட்டது என்ன? இயேசு மேசியான்னு சொன்னால் அவர் யூதர்களுடைய கடவுள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சமாரியாவில் போய் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய புரட்சி செய்கிறார். பெரிய சத்தியத்தை விளங்க பண்ணுறார். என்னன்னு சொன்னால், நான் யூதர்களுக்கான கடவுள் மட்டும் இல்லையப்பா, நான் உலக இரட்சகர். கவனமாக கேளுங்க, பல யூதர்களுக்கு தெரியாத வெளிப்பாட்டை தேவன் அந்த புஸ்தகத்தில் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு பல யூதர்கள்லாம் மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பல யூத மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல யூத மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. வேத காலகட்டத்திலேயே எபிரேய புஸ்தகம் ஸ்பெஷலாக யாருக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால், இந்த யூத மதத்தில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. ஆக நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய கடவுள் மட்டும் கிடையாது, அவர் அகில உலக தேவன். சொல்லுங்க, அகில உலகத்திற்கும் தேவன். ஆமென். புரியுதுங்களா? அகில உலகத்திற்கும் தேவன். சொல்லுங்க, அகில உலகத்திற்கும் தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த திரும்ப இந்த 4ஆம் அதிகாரம் போவோம். அங்கிருந்து இன்னும் நம்ம பேச விட்ட பல விஷயத்தை நம்ம பேசுவோம். போன வாரத்தில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், இவளை பற்றி நல்லா தெரிஞ்சும் போய் நேசிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பற்றி நன்றாக தெரியும். அவருக்கு நம்முடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தேவனுடைய அன்பு குறைந்து போகவில்லை. என்னைக்காவது சொல்ல முடியுமா, கர்த்தர் என் மேலே வச்ச பாசம் குறைஞ்சிருச்சு, நேசம் குறைஞ்சிருச்சு,
அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கவனமாக கேளுங்க. நீங்கள் அவரை நேசிக்கிற நேசம் குறையலாம், நாம் அவரை நேசிக்கின்ற நேசம் குறையலாம், ஆனால் தேவன் நம்மீது வைத்த நேசம், பாசம், பிரியம் ஒரு நாளும் குறையவே குறையாது. மனதில் கொண்டு போய் வைத்து கொள்ளுங்கள். நாம் சில நேரத்தில் மறக்கலாம், நாம் சில நேரத்தில் அவரை விட்டு போயிருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் நம்மை கைவிட்டு விடாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்ம கூட இருக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர், முழு நேசத்தை நம் மீது காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் இன்றைக்கு நம்மை பற்றி நன்றாக அறிந்தும் நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். தெரிந்தும் நேசித்தார்னா அதுதாங்க உண்மையான அன்பு. அதாவது சில பேர் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நேசிக்கவே மாட்டோம். இவங்களா நம்ம சில நேரத்தில் சிலரை பற்றி நம்ம கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல பேசுகிறத நிப்பாட்டிக்குவோம். இவங்கள்ட்ட போய் எப்படி பேசுகிறது, இவங்கள்ட்ட போய் இப்படி பண்ணுறது, இவங்கள்ட்ட போய் இப்படி. இன்றைக்கெல்லாம் உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. சிலரை பற்றிலாம் கேள்விப்பட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், சீண்ட கூட மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க, ஒரு வார்த்தையை வச்சுக்க கூட மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நன்றாக நம்மளை பற்றி அப்பட்டமாக தெரியும் அவருக்கு. திரும்ப சொல்கிறேன், நம்மை குறித்து, அதாவது உங்களை குறித்து எனக்கு தெரியாத பக்கங்கள் நிறையா இருக்கும், என்னை பற்றி நீங்கள் தெரியாத பக்கங்கள் நிறையா இருக்கும் இல்லைங்களா. திரும்ப சொல்கிறேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நான் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதும் உங்களை பற்றி நான் தெரிஞ்சிருக்கிறதும் நம்ம பழகின விதங்களை வைத்து ஓகே இவங்களா அவங்களான்னு தெரியும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய பக்கத்தில் நம்முடைய வாழ்விலே நமக்கு தெரியாத பக்கங்கள் ஏராளம் இருக்கிறது. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. ஆனால் நமக்கு தெரியாத பக்கங்கள் மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரியாததாக இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியாத பக்கம் என்று எதுவும் இல்லை. நம்ம பிறக்கும் போதே சொல்கிறாரு, உன்னுடைய கருவை என் கண்கள் கண்டது. நீ நினைக்கிறியா? பைபிளில் போட உன்னுடைய உறுப்புக்குள்ள ஒரு அவயங்களாவது உருவாவதற்கு முன்பாகவே என்னென்ன அவயம் எந்தெந்த இடத்துல உருவாகுது எல்லாமே தெரிந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய கர்த்தராகிய தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, நம்முடைய நல்ல பகுதி அவருக்கு தெரியும், நம்முடைய கெட்ட பகுதி அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தேவன் அன்பில் குறையவே இல்லை. அன்றைக்கு நேரத்தில் நம்முடைய அன்பு தடுமாறும். சிலரை பற்றி யோசித்தாலும் அவங்க நேசிக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. சிலரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழக பழக பாலும் புளிக்கும். அப்படி தானே உண்மை இல்லைங்களா? உண்மையான மொழிவு தானே. பழக பழக பாலும் புளிக்குன்னுவாங்க. சொல்லுவாங்க, இவன்கிட்ட பழக ஆரம்பித்து பிற்பாடு தாயா தெரியுது இவனுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே, இவன் யார் என்ன எவர் என்னன்றது பழகதான். ஆனால் ஒரு விஷயம் இந்த நல்லா கவனமாக, தேவன் நம்மை நேசிக்க நம்மள்கிட்ட பழக அவர் இன்னும் அவருடைய அன்பை காண்பித்து கொண்டிருக்கிறார். அன்பில் தடுமாறாத தேவன். நம்ம கூட சிலர் நேசிக்கும் போது தடுமாறிடுறோம். இவங்க நேசிக்கலாமா நேசிக்க வேணாமான்னு கெஸ் பண்ண ஆரம்பித்தோம், யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். இவங்கள போயா இப்படியா இவங்க அப்படி நினைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் தேவன் இயேசு ஒரு நாளும் அவருடைய அன்பில் தடுமாறுவதே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த பாவ உலகத்தில் யாருடைய வாழ்வும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நீ நினைக்கிறீங்களா இவன் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாருமே பெர்ஃபெக்டு கிடையாது. ஏனென்று சொன்னால் எல்லாருடைய வாழ்விலும் உடைந்த பகுதி என்று ஒரு பகுதிகள் இருக்குது, காயப்பட்ட பகுதிகள் என்று இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் சில காரியங்கள் கெட்டு போயிருக்கிறது. சில இடத்துல நம்ம சிலருடைய பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா நம்ம பேசுகிற பேச்சை வச்சு நம்ம நடக்கிற நடைகளை வச்சு சில பேர் நம்மளை கெஸ் பண்ணுவாங்க, இவங்க இப்படி அவங்க இப்படின்னு கெஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு தெரியாத பகுதிகளில் உடைந்த பகுதிகள், காயப்பட்ட பகுதிகள், கெட்டுப்போன பகுதிகள், நம்முடைய வாழ்விலே சில விஷயத்தில் வெட்கப்பட்டு போன பகுதிகள் ஏராளம் இருக்குது. சில இடத்துல நம்ம வெட்கப்பட்டுருக்குறோம், வெட்கப்பட்டதை சொல்லாமல் நம்ம மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், மறைக்க பார்க்குறோம், பேசாமல் இருக்க பார்க்குறோம், அது வெளியே கொண்டு வராமல் இருக்க பார்க்குறோம்.
சிலர்கிட்ட தவிர்க்க முடியல. நமக்குள்ளே இருக்கிற சில பகுதிகளை நம்ம பார்க்க ஆரம்பித்தா அது ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்முடைய வாழ்வில் வெட்கி தலை குனியக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் நடந்து கொண்டு தான் இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே உடைந்த பகுதி என்று ஏராளமான பகுதிகள் இருக்குது. உடைந்த பாத்திரம் நான், இது உமக்கே தெரியும். உண்மை, உடைஞ்சு போன பாத்திரம் தான் இல்லைங்களா? நம்மளை புது வெஷிலா, புது பாத்திரமாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நுழைந்தது மட்டும் அல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்வை கெடுத்து வச்சிருக்குது. இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உடைந்த வாழ்வுக்கு, காயமான வாழ்வுக்கு, காயப்பட்ட வாழ்வுக்கு, அவமானப்பட்ட வாழ்வுக்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்னவென்று சொன்னால் மனிதனுடைய பாவம் தான். பாருங்கள், நம்முடைய வாழ்வில் வெட்கமான சில விஷயத்தெல்லாம் கொண்டு வச்சிருக்குது. இந்த பெண்மணி சமாரியா பெண் என்று சொல்கிறாங்க, பேர் போடப்படலை. சமாரியா பெண் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. இந்த சமாரியா பெண்ணு கூட பாருங்கள், வாழ்க்கையில் உடஞ்சி போயிருக்கிறா, வாழ்க்கையில் சுக்குநூறாக போயிருக்கிறா, வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை தேடுற மாதிரி இருக்குது. இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வீட்டில் 2 வாரமாக பேசுகிறதா வீட்டில் போய் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறவங்க கொஞ்சம் படித்து பாருங்கள், கொஞ்சம் படிங்க. நாங்கள் பைபிளில் என்னெல்லாம் சொல்கிறோமோ அந்த வசனத்தை மட்டும் படிக்காதீங்க. சில பேர் நோட்ஸ் எடுப்பாங்க, கரெக்டாக என்ன சொல்கிறோம் அந்த வசனத்தை நோட்ஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன், அந்த வசனத்தை மட்டும் படிக்காதீங்க. வீட்டில் போய் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் படித்தாதான் என்னன்றது உங்களுக்கு புரியும். அந்த வசனத்தை மட்டும் எழுதாதீங்க. வீட்டில் போய் அந்த வசனத்துக்கு முன்னாடி பின்னாடி படித்தாதான் உங்களுக்கு புரியும். இந்த பெண்மணி பாருங்கள், தன்னுடைய வாழ்விலே ஏதோ ஒன்று தொலைந்து போனவளாக, அதை தேடி கொண்டிருக்கிறவளாக, அலைகிறவளாக நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே தான் பாருங்கள், இவ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தொலைச்சிட்டா அது கண்டுபிடிக்கிறதான் பாருங்கள். பல கல்யாணத்தை பண்ணுறா, ஒரு கல்யாணத்தை பண்ணுறா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வாழ்க்கை சரியில்லை, ஒரு நிம்மதி இல்லை. சரி, இன்னொரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறா, இன்னொரு கல்யாணத்தையும் பண்ணுறா, நிம்மதி இல்லை. 3வது கல்யாணத்தை பண்ணுறா, நிம்மதி இல்லை. இப்படியே போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 கல்யாணம் வரையிலும், 5 கல்யாணம் பெர்ஃபெக்டாக பண்ணலாம். ஆனால் 6வது கல்யாணம் பெர்ஃபெக்ட் கிடையாது. ரொம்ப புத்திசாலி ஆகிட்டா. நிறைய கல்யாணம் பண்ணி 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 ரொம்ப புத்திசாலி ஆகிட்டா. அவன் என்ன கண்டுபிடிச்சான்னா, எவனுமே நம்மளை திருப்திப்படுத்த முடியல, நமக்கு சந்தோஷப்படுத்த முடியல, உண்மையான சந்தோஷம் இல்லை, உண்மையான நிம்மதி இல்லை என்று சொல்லி கடைசியாக அவள் 6வது ஒரு ஆள்கிட்ட வாழ ஆரம்பிச்சிட்டா. நீ உலகத்தில் லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்கல்ல, வாழ்ந்து பார்க்கலாம்யா, வாழ்க்கை சரியாச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்றைக்கெல்லாம் ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்குதுங்க. நம்ம ஊருக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம ஊரில் இது புதுசாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. லிவிங் டுகெதர் முறையை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ முறையை நினைக்கிறீங்களா? கிடையாது. சமாரியா பெண்ணுடைய வாழ்வில் லிவிங் டுகெதர் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 6வது கல்யாணம் பண்ணும்போதே பிளான் பண்ணி என்ன பண்ணால், 5 கல்யாணம் உருப்படி ஆக்கலை, சரி 6வது கல்யாணம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லிவிங் டுகெதரில் போகலாம், செட் ஆச்சுன்னா ஒரிஜினல் நம்ம முறைப்படி திருமணம் பண்ணலாம். பாருங்கள், இவன் பார்த்திங்கன்னா அன்புக்காக ஏங்கி திருமணம் பண்ணுறான். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறான். உண்மையான அன்பு கிடைக்கல. அவங்க எல்லாருமே லஸ்ட்டை தான் பார்த்தாங்க, இச்சையை தான் பார்த்தாங்க, உள்ளத்தை பார்க்கல. ஆகதான் இவ பார்த்தா என்னடா அது எல்லா ஆம்பளைங்களுமே இப்படி தான் இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு வெறுப்பு அவளுக்கு உண்மையான அன்பு இல்லையே, எல்லோரும் உடம்ப தான் பார்க்குறானுங்க, உள்ளத்தை பார்க்குறானுங்களா என்ற ஒரு எண்ணம் இல்லாமலே என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, எல்லா ஆண்களுடைய இன்னொரு பக்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. அதனால் விரட்டி விட ஆரம்பித்தா. கடைசியில் சரி 6வது புருஷனோட வாழ்ந்து பார்க்கலாம், எவனாவது ஒழுங்காக இருக்கிறான்னு பார்த்தா அவள் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து அங்கே என்ட்ராகி பல விஷயத்தை பேசுகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவள் கவனமாக கேளுங்க. இன்றைக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பெண்மணியை போல் இந்த உலகத்தில் ஏராளமான பெண்கள், ஏராளமான மக்கள், பெண்கள் மட்டுமல்ல, சில இடத்துல ஆண்களும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. பெண்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா பெண்களுக்கு மட்டும்தான் துரோகம் நடந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆண்களுக்கும் பல துரோகம் நடந்திருக்குது இல்லைங்களா? கவனமாக கேளுங்க. இவ்வளோ நேரம் பெண்கள் ரொம்ப பரவாயில்ல, நம்மளை ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இல்லைங்க. சில இடத்துல ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலகத்தில் பார்க்குறோம், உலகத்தில் கேட்குறோம், சில நியூஸ் எல்லாம் கேட்குறோம், இத்தனை கல்யாணம் பண்ணி அத்தனை கல்யாணம் பண்ணி. நான் சொல்கிறேன், உலகத்தில் கேட்குற எல்லா நியூஸுமே இச்சையின் அடிப்படையில் திருமணம் ஆகின்றது. ஏன் அடுத்தது போக ஆரம்பிக்கிறாங்கன்னா, இச்சை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல காரியம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், உண்மையாகவே இவ ஒரு தப்பான ஒரு பெண்ணாக இருந்தாலும்
ஆனால் சில ஆண்கள் ஒரு நல்ல ஆட்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனால் அவள்கிட்ட வர எல்லா ஆண்களுமே கொஞ்சம் கெட்ட மோசமான ஆட்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிய ஆரம்பித்தா. தோல்வி, ஃபெயிலியர், ரொம்ப உடைந்து போன ஒரு நிலைமை, உடைந்து போன ஒரு வாழ்வு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே நம்ம பேர் சொல்லி அழைத்தவர், கரு உருவாவதற்கு முன்பாக போய் நம்மை அறிந்த தேவன். இப்போ இயேசு கிறிஸ்து இவளை தேடி வராரு. இவன் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறான் நிம்மதிக்காக. ஆனால் நிம்மதி அவளை தேடி வருது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட நிம்மதிக்காக பல இடத்துல தேடி அலைஞ்சிருக்கலாம். இன்றைக்கி நான் கவனமாக கேளுங்க, இவளுடைய நல்ல சைடை பற்றி பேசுகிறேன், நல்ல பக்கத்தை பற்றி பேசுகிறேன். உண்மையாகவே அன்புக்காக ஏங்கினவள், பாசத்துக்காக ஏங்கினவள். அவள் போன எல்லா இடத்துலையும் பாசம், அன்பு கிடைக்காததுனால தான் ஒருத்தராக மாறி போக ஆரம்பித்தோம். அதனால் நீங்கள் அதே மாதிரி பண்ணணுன்னு நான் சொல்ல வரல, தப்பு. இதெல்லாம் தேவன் ஒருத்தனுக்கு ஒருத்தியை தான் நியமிச்சிருக்கிற, ஒருத்திக்கு ஒருவனை தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் தான் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் இல்லை சரிங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவளை மன்னிச்சது போல நாங்களும் இப்படி பண்ணிட்டு எங்களையும் மன்னிப்பாரா? கிடையாது. தெய்வ திட்டம் என்ன? ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான் என்பதை மனதில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான். புரியுதுங்களா? ஆதாம்களே ஒரு ஏவாள், ஏவாள்களே ஒரு ஆதாம். இதை மட்டும் மனசில் பதிய வச்சுங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய தன்மையை பார்க்குறோம், தேவனுடைய குணாதிசயத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ வாழ்க்கை உடஞ்சி போச்சு. கர்த்தர் வேணுன்னே அங்கே போகிறார். வேத வல்லுநர் சொல்கிறாங்க, சாதாரணமாக ஒரு யூதர்கள் சமாரியாக்குள்ளே உள்ள நுழையவே மாட்டாங்க. சாதாரணமாக இருக்கிற இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜெனினான ஆட்கள். இவங்க ரொம்ப சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. ஒரு தீட்டான பகுதி, இன்னைக்கு கூட பாருங்கள், இன்றைக்கும் நம்ம ஊரில் இருக்குது. யாராவது தீட்டுன்னு கேள்விப்பட்டால் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க, இவங்களும் வெளியே போக மாட்டாங்க. உலகத்தில் சில இடத்துல இருக்குதா? நம்ம ஊரில் இருக்குதா? என்னமோ நான் எங்கேயோ வேறு ஊர்லேருந்து பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஊரில் நடக்குதா இல்லைங்களா? இருக்குது. நம்ம ஊரில் நிறைய இந்த மாதிரிலாம் பல காரியங்களாக இருக்குது. அந்த நாட்களில் இருக்குது. சாதாரணமாக இவங்க இந்த யூதர்கள் சமாரியா பக்கம் உள்ள நுழைய மாட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுமென்றே அந்த பகுதிக்கு போகிறாரு. ஏன் போகிறாருன்னா, இந்த ஒருத்தி அந்த ஊரில் உடஞ்சி போயிருக்கிறா, சுக்குநூறாக போயிருக்கிறா, பதிலை தேடிட்டு இருக்கிறா. அவளுக்கு பதில் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே, அவளுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே, அவளுக்கு மட்டும் இல்லை, அவள் மூலமாக சமாரியா பட்டணம் முழுவதற்குமே தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வேணுன்னே அங்கே போகிறாரு. வேணுக்குன்னே அவளை சந்திக்க போகிறாரு, பிளான் பண்ணி போகிறாரு, திட்டத்தோடு போகிறாரு, பெரிய தரிசனத்தோடு போகிறாரு. அந்த நாட்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். வெறுத்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது. போன வாரத்தில் ஒரு சில காரியம் சொன்னேன், ஏன் வெறுத்தாங்க. இன்றைக்கி ஒரு சில விஷயம் சொல்லிட்டு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 922ஆம் ஆண்டு இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. சாலமோனுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு பிற்பாடு வடக்கு ராஜ்யம் என்றும் தெற்கு ராஜ்யம் என்றும் பிரிக்கப்பட்டது. அவங்களுடைய மகன் ரெகோபெயாமுடைய ஆட்சி காலகட்டத்தில் ரெண்டாக பிரிக்கப்பட்டுச்சு. அதாவது 2 கிங்டம், 2 ராஜ்யமாக பிரிக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யத்திற்கு தலைநகர், போன வாரம் தலைநகர் சொல்லாமல் விட்டுட்டேன். தெற்கு ராஜ்யத்துக்கு தலைநகர் எருசலேம், வடக்கு ராஜ்யத்துக்கு தலைநகர் சமாரியா. சொல்லுங்கள், சமாரியா. கவனிச்சுங்க, கவனமாக கேட்டிங்களா? தெற்கு ராஜ்யத்துக்கு என்ன தலைநகர்? எருசலேம். இப்போ நம்ம ஊருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன தலைநகர்? சூப்பர். இந்தியாவுக்கு எது தலைநகர்? சூப்பர், நல்லா விவரமாக தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் படித்தவங்க முன்னாடி டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்களும் புரிஞ்சுங்க. இந்தியாவின் தலைநகர் டெல்லி, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. ஓகேங்களா? சென்னை, மதராசி பட்டணம் சென்னை. ஓகேவா? அதே போல் பைவேத காலகட்டத்திலையும் தெற்கு ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம் சேர்ந்த ராஜ்யத்துக்கு தலைநகர் என்னவென்று சொன்ன எருசலேம். மேலே வடக்கில் 10 ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிக்கு தலைநகராக இருந்தது சமாரியா. சமாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணம், சமாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா
200 வருஷம் அவங்க ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டாங்க, பொல்லாத காரியங்களை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே அந்த சமாரியா என்று சொல்லக்கூடிய அந்த மேலம் இருக்கிற 10 ராஜ்யமும் பிரிக்கப்பட்டது. தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. தேவனோடு வாழக்கூடிய ஜனங்கள் தேவனை விட்டே தூரமாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிமு 722ஆம் ஆண்டு அசீரியர்கள் என்று சொல்லக்கூடிய ராஜ்யம், அசீரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் அன்றைக்கு பல நாடுகளை ஆக்கிரமித்தார்கள். எப்படி வல்லரசு நாடுகள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற வல்லரசு நாடு எது? அமெரிக்கா, யுஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற வல்லரசு நாடுகள். ஒவ்வொரு காலகட்டத்தில் பல நாடுகள் வல்லரசாக மாறினது. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல நாடுகள் வல்லரசாக மாறினது. அப்படி வல்லரசாக மாறும்போது தான் அசீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடும் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்தது. அது நாட்களில் ஏராளமான ராஜ்யங்களை பிடித்தார்கள், ஏராளமான மக்களை இந்த நாட்களில் அசீரியர்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நாட்களில் தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து சமாரியாவையும் பிடித்து, சமாரியாவில் இருக்கின்ற அங்கே இருக்கிற ஊரில் நுழைஞ்சி அங்கே இருக்கிற மக்களை பிடிச்சி அவங்களோட கலக்க ஆரம்பித்து, அவங்கள கலப்பு திருமணங்கள் செய்ய ஆரம்பித்து, அதன் மூலமாக கிமு 722ஆம் ஆண்டிலே அநேக கலப்பு திருமணங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கே? நார்த்து சைடில். இல்லை, தெற்கில் 2 ராஜ்யம், மேலே 10 ராஜ்யத்தில் கலப்பு திருமணம் ஒரு ஏரியா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது எந்த ராஜ்யம்னு சொன்னால் சமாரியாவில் நடக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் 700 கிமு 700ல் கலப்பின மக்களாகவே இவர்கள் மாறிவிட்டார்கள். அதுதான் பாருங்கள், இன்றைக்கு நான் போன வாரத்தில் கொஞ்சம் விலாவரி எடுத்து பேசும்போது இன்றைக்கு டுடே நவ் என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கிற சமாரியர்கள் உண்மையாகவே சமாரியர்கள் கிடையாது. ஏன்னு சொன்னால் எல்லாருமே கலப்பின மக்களாக மாறிவிட்டார்கள். அறகுறை கிறிஸ்தவங்களாக மாறிட்டாங்க, கலப்பின யூதர்களாக மாறிட்டாங்க. ஏன் என்று சொன்னால் இவர்கள் அசீரியர்களோடு சம்பந்தம் கலந்தனால் ஏற்பட்ட விளைவுகள். அதனால் யூதர்கள் சமாரியர்களை பார்க்கும்போது இழிவாக பார்க்க ஆரம்பித்தார்கள். யூதர்கள் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த சமாரியர்களோட தொடர்பு வச்சுக்கக்கூடாது என்ற ஒரு பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்த வாரத்தில் நிறையா சொல்லுவேன். சமாரியர்கள் யார் யாருன்றதான் அடுத்த வாரத்தில் நிறைய பேசுவோம். இன்றைக்கி வந்து மேலோட்டமாக ஒரு சில விஷயத்தை மட்டும் மனதில் பதிந்து கொள்ளுங்கள். இந்த எப்படி சவுத் கிங்டம்க்கு, தெற்கு ராஜ்யத்துக்கு எருசலேம் மையம் தலைநகராக வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்பிள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. சாலமோனின் ஆலயம் என்று சொல்லுவாங்க, தேவாலயம் என்று சொல்லுவார்கள். அதனால் பாருங்கள், இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு பண்டிகை, சில பிரமாணங்கள்லாம் ஆசரிங்கன்னா நேராக இவங்க எருசலேம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நார்த்து கிங்டமில், வட ராஜ்யத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், கெர்சேம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை. இவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கெர்சீம் மலையை மையமாக வச்சு தான் பார்த்திங்கன்னா கெர்சீம் மலையில் ஒரு தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. இவங்க எப்படி எருசலேமில் தேவாலயத்தை கட்டினாங்களோ அதே போல் வடக்கு ராஜ்யம் சமாரியா தலைநகராக இருந்ததுனால சமாரியாவில் இருக்கின்ற ஒரு ஏரியா கெர்சீம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியா மலை, அந்த மலையில் ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். ஏன் தேவாலயத்தை கட்டினாங்க? மேலே இருக்கிற 10 ராஜ்யமும் கீழே ஒருவேளை போய் அந்த சர்ச்சுக்கு போய் மாறிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? சர்ச்சுக்கு போய் ஐயோ அந்த காலகட்டத்தில் வந்து சர்ச்சு, அந்த காலகட்டத்தில் இருந்த சர்ச்சுன்னு சொல்லி மாறிட்டாங்க என்ன பண்ணு சொல்லி சமாரியர்கள் மேலே இருக்கிற நார்த் கிங்டம், வடக்கு ராஜ்யம் என்ன பண்ணிருச்சுன்னா கெர்சீம் மலையில் ஒரு தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. எதற்காக? மேலே இருக்கிற 10 கோத்திரமும் கீழே போயிடக்கூடாது. கீழே போயிடுச்சுன்னா எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவானுங்க, எல்லாம் ஒன்று விட்டு ஒன்று பங்காளிங்க மாதிரி, ஒன்று விட்டு சொந்தக்காரன் மாதிரி எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் அந்த நார்த்து கிங்டமில், வடக்கு ராஜ்யத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது இந்த கெர்சீம் மலை பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட்ட இடமோ மேலே இருக்கிற நார்த்து கிங்டமில் தான் இருக்குது, வந்து வடக்கு ராஜ்யத்தில் தான் இருக்குது. இன்னும் சமாரியா பக்கத்தில் தான் இருக்குது வந்து. அதனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இது முக்கியமான இடம் பாருங்க, எங்கே ஆபிரகாம், ஏன்னா கீழே தெற்கு ராஜ்யத்திலேயும் ஆபிரகாம் தான், வடக்கு ராஜ்யத்திலேயும் ஆபிரகாம் தான் பிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் தகப்பன். அதில் இவங்க என்ன பண்ண முக்கியமான ஒரு இடம். அது மட்டுமல்ல, இந்த வடக்கு ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய 10 கிங்டமில் தான், 10 காரியத்தில் தான், அந்த இடத்துல தான் ஒரு இடத்துல தேவன் 10 கட்டளை கொடுக்க ஆரம்பித்தார்.
அப்போனா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வெறித்தனம் இருக்கும். எங்கே ஆபிரகாம் அவங்க பையனை பள்ளிக்கிட்டாங்கன்னா இங்கே தான் இருக்குது அவங்களுக்கு. நீ என்ன எருசலேம், நீ ஜஸ்ட் எருசலேம் மட்டும்தான் இருக்கிற, ஆனால் எங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? எங்கள் ஏரியாவில் இருக்கிற இடம் தெரியுமா? மோரியா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது. அங்கே தான் ஆபிரகாம் தன் மகனை பலியிட்ட இடம். அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டு எகோவா ஈரே என்று சொல்லப்பட்ட வெளிச்சம்லாம் அங்கே பெற்றுக்கொண்ட ஒரு இடம் அதுதான். அது மட்டுமல்ல, 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்ட ஒரு இடமும் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. ஆகவே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கர்வம் இருந்துச்சு வந்து. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே சமாரியர்கள் வடக்கு ராஜ்யத்தில் அவங்க எதை ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணினாங்கன்னா முதல் 5 புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணாங்க. எந்த புஸ்தகம்? முதல் 5 புஸ்தகம் என்னென்ன? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், ஏதாகமா, என்னாகமம், உபாகமம். அப்படிதான் சொன்னாங்க. என்னாகுமோ ஏதாகுமோ, என்னாகமும் ஏதாகமும் இல்லை, என்னாகமும் தென் உபாகமம். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ண, இந்த 5 புஸ்தகத்தை தான் இவங்க 5 புஸ்தகத்தை தான் அவர் புஸ்தகமாக வச்சுருந்தாங்க. ஆனால் தெற்கு ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. இவங்க 5 புஸ்தகம் மட்டும் கிடையாது. தெற்கு ராஜ்யத்தில் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் இருந்தது. தெற்கு ராஜ்யம் முழுக்க முழுக்க டனாக் என்று சொல்லக்கூடிய வேதாகமத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. 66 புஸ்தகத்தையும் தெற்கு ராஜ்யத்தில் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், பாடலாகமும் எல்லாவற்றையுமே அங்கு பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அது மட்டும் இல்லை, இந்த வடக்கு ராஜ்யத்தில் மேலேன்னா வடக்கு ராஜ்யம், கீழேன்னா கீழே தெற்கு ராஜ்யத்தை மனதில் வச்சுக்கோங்க. இந்த வடக்கு ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13, அதாவது ஆதியாகமம், யாத்திரமும், லேவியரம், என்ன உபாகம், இந்த 5 புஸ்தகத்துலேயும் 13 மலைகளை பற்றி பேசப்பட்டிருக்குது. இந்த இவங்க என்ன நினச்சாங்க, 13 மலைகள்லையுமே கிர்சேம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை தான் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் பிளேஸு, ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இடம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாருமே. எந்த ராஜ்யத்தில்? வடக்கு ராஜ்யத்தில். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 128ஆம் ஆண்டில் ஜான் ஹெர்கனேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அந்த நாட்களில் யூதருடைய ராஜா என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, சமாரியாவுக்கு போய் கீழே இருந்த யூதனுடைய ராஜா சமாரியா, இந்த யூத ராஜா சமாரியாவுக்கு போய் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, அங்கே இருக்கிற சமாரியாவுக்கு போய் அதுக்கு எதிராக யுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற தேவாலயத்தை இடித்து போட்டு. எந்த தேவாலயம்? யார் கட்டின தேவாலயம்? சமாரியர்கள் கட்டின தேவாலயம். நார்த் கிங்டமில் கட்டப்பட்ட தேவாலயத்தெல்லாம் யார் போய் இடித்தது? கீழே இருக்கிற சவுத்தில் இருந்து போன ஒரு ஆள் என்ன பண்ண ஆரம்பித்தான், அங்கே போய் அந்த ராஜா இடிக்க ஆரம்பித்தோன்னுமே அவங்க சமாரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறி வர ஆரம்பிச்சிருச்சு. பழி வாங்கணுன்ற ஒரு வெறி வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பழி வாங்க? அதாவது இவங்க எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது மேலே கீழேருந்து மேலே வந்து இப்போ பிளான் பண்ணியே தூக்க ஆரம்பித்தாங்க வந்து. எங்கே ஆலயத்தை இடிச்சியா பண்ணு. ஆகவே கவனமாக கேளுங்க, மேலே இருக்கிற சமாரியர்கள் கீழே இருக்கிற யூதர்களை எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தாங்க வந்து. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை இடித்தது, இந்த கீழே இருக்கிறவன் மேலே போய் ஆலயத்தை இடித்தது மட்டும் இல்லை, மனிதர்களுடைய எலும்புகளை கொண்டு அங்கே போய் வைக்க ஆரம்பித்தான் வந்து. அதில் வந்து அதனால் சமாரியர்கள் ரொம்ப வெக்ஸானாங்க. சமாரியர்கள் ரொம்ப கீழே இருக்கிற யூதர்களால் பல பிரச்சனை சந்தித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அசீரியர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்க ஆரம்பித்தாங்க. கவனமாக கேளுங்க, யாருக்கு பிரச்சனை? மேலே இருக்கிற நார்த் கிங்டம்க்கு, வடக்கு ராஜ்யத்துக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அதில் மேலே இருக்கிற ராஜ்யம் பார்த்திங்கன்னா யூதர்களாலும் பிரச்சனையை சந்தித்தாங்க, அசீரியர்களாலும் பல பிரச்சனையை சந்திக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அங்கே இருந்தாலும் யூதர்கள் இந்த சமாரியாவில் இருந்தாலும் அவங்க முழுக்க முழுக்க யூதர்களுடைய கலாச்சாரத்தை தான் பின்பற்றினார்கள், யூதர்களுடைய காரியத்தை தான் பின்பற்ற ஆரம்பித்தாங்க வந்து. அது மட்டுமல்ல, கவனமாக கேளுங்க, அவங்களுக்கு இருந்தது 5 புஸ்தகம், மற்ற புஸ்தகம் அவங்களுக்கு இல்லை. இந்த காழ்ப்புணர்ச்சி அந்த சமாரியர்களுடைய மனதிலே மேலே இருக்கிற வடக்கு ராஜ்யத்தில் அதிகமாக இருக்க ஆரம்பித்தது. மக்களாம் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பித்தது. கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கள மட்டமாக நினைக்க ஆரம்பித்தாங்க, வெறுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து. ஆகவே தான் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் போய்வோம். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால். கவனிச்சிங்களா? யூதர்கள்
சமாரியர்களுடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால். இப்போ புரிஞ்சிச்சா ஏன் சம்பந்தம் கலக்கல? எதனால சம்பந்தம் கலக்கல? கொஞ்சம் வரலாறு தெரியணுன்றதுக்காக சம்பந்தம் இதனால தான் சம்பந்தம் கலக்காதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, அந்த பெண் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, நீர் யூதனா இருக்க, கவனிச்சுக்கலாம், நீ வந்து ஒரு யூதனா இருக்க. இப்ப நீ வந்து யார்? யூதன். சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் சமாரிய பெண், ஏயா உங்க ஆட்கள் எங்களை ரொம்ப மட்டமா டீல் பண்றாங்க, நாங்களும் நீங்க மட்டமா டீல் பண்ற அளவுக்கு நாங்களும் அந்த மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், கலப்பு. நீங்கள் வந்து கரெக்டாக கர்த்தர் சொன்ன காரியத்தை பின்பற்றுனீங்க, நாங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை பின்பற்றாமல் கலப்பு திருமணமும் பண்ண ஆரம்பித்தோம், தேவனை விட்டு விலக ஆரம்பித்தோம், விக்கிரக ஆரம்பிக்குள்ளே போக ஆரம்பித்தோம், தேவனுடைய கிருபை இழக்க ஆரம்பித்தோம். அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம். நல்லா அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க தான் சொல்கிறான், தன்னை கீழே இறக்கிட்டு சொல்கிற, நீங்கள்லாம் பெரிய ஆளுங்கய்யா, நீங்களாம் ஒரே கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறீங்க, ஒரே பைபிள் வச்சிருக்கிறீங்க, கரெக்டாக போயிட்டு இருக்கிறீங்க, நீ யூதனா இருக்க. சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். ஆமென். இயேசு மிகவும் வித்தியாசமானவராக இங்கு தெரிகிறார். ஆமென். ஒரு யூதன் மேலே போனது கிடையாது இந்த பிரச்சனை ஏற்பட்ட பிற்பாடு. சொல்கிறாங்களே கீரி பாம்பு சண்டை, நாய் போன சண்டைன்ற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன சண்டை, புறஜாதி யூத சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. புறஜாதிகள் யூதம் அந்த அளவுக்கு பயங்கர சண்டை நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா, ஊருக்குள்ளே சண்டை நடக்குது, நம்ம இயேசு உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லை, அங்கே போய் ஒரு கிணத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிறவர். பைபிளில் போடப்பட்டிருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். பெரிய உதாரணம். இந்த ஊரில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கீரி பாம்பு சண்டை, நாய் பூனை சண்டை நடந்துகிட்டு இருக்குது, புறஜாதி யூத சண்டை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் வேணும்னே அந்த ஏரியாவில் கால் வைக்கிறார். சொல்லுவான், டேய் அந்த உங்கள் ஜாதிக்காரன் எங்கள் ஊர் பக்கம் வந்து காலை வச்சு வெட்டிடு வேண்டாம் அப்படின்னு எப்படி உலகத்தில் சில ஊர்லாம் பேசுகிறாங்களோ அது போல் நடந்துகிட்டு இருந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற ஏரியாவில் நம்ம ஆண்டவர் இயேசு உள்ள கால் வைக்கிறார். கவனிச்சிங்களா? எதுக்காக சொல்கிறேன், தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற மனம் நமக்கு உண்டாக வேண்டும், அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரில் தான், இந்த சமாரியாவில் தான் தேவனை பற்றி ஒரு வெளிப்பாடு என்ன, இந்த இயேசு உண்மையாகவே இவர் உலக இரட்சகர், இந்த கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். எவ்வளோ பெரிய வெளிப்பாட்டை இவங்க பெற்றுக்கொள்கிறார்கள் பாருங்க. வந்து அவதான் பாருங்க, ஆண்டவர் வந்து இவளை முதலாவது மீட்டெடுக்கணும். இவளை மீட்டெடுத்தோம்னா இவள் மூலமாக முழு சமாரியாவுக்கும் தேவனுடைய வார்த்தை, தேவன் யார் என்கின்ற சத்தியம் வெளியே உள்ளே போகணுன்றதுக்காக தான் கர்த்தர் அந்த பெண்ணை செலக்ட் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? உங்களுக்கு சத்தியம் தெரியுங்களா? உங்களை ஏன் தெரியுமா கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? பக்கத்தில் கேளுங்க, உங்களை ஏன் தெரியுமா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பேக்ரவுண்ட் இருக்குது, பின்னணி இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை, ஒரே இனத்தை சேர்ந்த பல பேர் இல்லாமல் ஒரு சிலர் இருக்குதுங்க. வந்து ஒவ்வொரு இனத்துலேருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா கொண்டு வந்திருக்கிறாரு? உங்கள் மூலமாக உங்கள் சந்ததிகளையே தேவன் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறார். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை அதில் செலக்ட் பண்ணியிருக்கிறார். உங்களை வந்து அதை இன்டர்வியூ வச்சு எடுக்கிற மாதிரி உங்களை தேர்ந்தெடுத்து, உங்களை வேண்டுமென்ற தேர்ந்தெடுத்து கர்த்தரையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா எதற்காக? நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதும் என்பதற்காக கிடையாதுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதுன்றது கிடையாது. நீங்கள் மட்டும் சர்ச்சுக்கு வந்து நல்லா கைதட்டி கர்த்தரை பாடிட்டு அப்படியே போகணும், நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்பதற்காக கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார், ஏன் ரட்சித்தார், ஏன் என்னை மீட்டார்? தேவனுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது, பெரிய திட்டம் இருக்குது. என்ன திட்டம்? உங்கள் மூலமாக உங்கள் முழு குடும்பங்களையும் கர்த்தருக்குள் கொண்டு வர, அவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். அநேக நேரத்தில் நமக்கு வந்து நம்ம ஏனோ தானோன்னு வாழ்க்கை வாழ்ந்துடுறோம். நம்ம அதாவது எதுக்குங்க அந்த ரிஸ்க் எடுக்கணும், எதுக்குங்க அவங்களுக்கு போய் சீட்டை சொல்லணும், எதுக்குங்க அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எங்களால் டைம் இல்லை, இதில் அவங்களுக்கு வேறு ஜெபம் பண்ணணுமா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கணக்கு கேட்பார். உங்கள்கிட்ட பார்க்க சொல்லுங்க, கர்த்தர் கணக்கு கேட்பார். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் கணக்கு கேட்பாருங்க. உங்கள் சந்ததியில், உங்கள் குடும்பங்களிலே எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இருக்கிறாங்களா?
பக்கத்தில் கேளுங்க, உங்கள் 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 குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களா? என்ன சொன்னீங்க? அட இருக்கிறாங்களா இல்லைங்களா? இருக்கிறாங்களா? ஏன் திரும்ப கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? கேளுங்க, ஏன் திரும்ப உங்களை ரட்சித்தார்? சொல்லுங்க. உங்கள் மூலமாக இயேசு ஆண்டவர் உலக இரட்சகர் என்ற வெளிப்பாடு அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். புரியுதுங்களா? தேவன் சும்மா உங்களை கூட்டிட்டு வரல. நானும் உங்களை யாரும் டெய்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தேன்னா, எங்க சர்ச்சுக்கு வரல, எங்க சர்ச்சுக்கு கேட்டு இல்லைங்க. நல்ல நான் எனக்கு தெரியும், உங்களை கூட்டி வந்ததே கர்த்தர் தான். இந்த வார்த்தையை பேச வச்சிருக்கிறது கர்த்தர் தான். ஏன் பேச வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். எதுக்காக அந்த வார்த்தையை பேச வச்சுட்டு இருக்கிறாருன்னா, எதுக்காக அந்த வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா, அந்த ஊரில் சமாரியா என்ற ஒரு பெண்ணை, சமாரியா ஊரில் ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் போய் அந்த மகளுக்கு கர்த்தரை தன்னை வெளிப்படுத்தணும் மட்டும் இல்லாமல் எதுக்காக வெளிப்படுத்தினாரு, எதுக்காக சொல்கிறாரு? அவள் மூலமாக முழு சமாரியாவையும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கூட்டி வந்திருக்கிறாருங்க. ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் இருக்குது. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா மாமனார் மாமியார், அப்புறம் என்ன நாத்தனார் நாத்தியார் குழந்தையார், அப்புறம் வேற ஏதாவது இருக்குதா? முப்பாட்டை அப்பாட்டை இப்பாட்டை, அதெல்லாம் நீங்களே லாங்குவேஜ் வச்சுக்கிங்க. புரியுதுங்களா? நீங்கள் மட்டும் இல்லைங்க. பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் இல்லைங்க. புரியுது? நீங்கள் மட்டும் இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. உங்களுக்கு பெரிய வேலை இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய வேலை இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறீர்களா? பக்கத்தில் இருங்க. தினந்தோறும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? நம்ம ஜெபம், ஆண்டவரே சேலத்தை ஆசீர்வதியும், இளம்பிள்ளை ஆசீர்வதியும். ஐயா, முதல்ல உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் சேலத்தை ஆசீர்வதியும், இந்தியாவை ஆசீர்வதியும், அமெரிக்காவை ஆசீர்வதியும், லண்டனை ஆசீர்வதியும், ரஷ்யாவை ஆசீர்வதியும் நீங்கள் பேசுகிறீங்க. முதல்ல கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதால் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தெரியுமா உனக்கு? நான் உங்களை கை தூக்கலாம் சொல்ல வரல, கை தூக்காதீங்க. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேட்டு, எத்தனை பேர் தனியாக வந்திருக்கிறீங்க? கை தூக்க வேணாங்க. கை தூக்கி உங்களை போட்டுக்கோ, உங்களை காட்டி கொடுக்க வேண்டும் விரும்பல. உங்களுக்கே தெரியும், நிச்சயமாக கர்த்தர் உங்களிடம் கணக்கு கேட்பார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் செல்ஃபிஷாக வாழாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும், நான் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதும். கர்த்தர் ஏன் தெரியுமா உங்களை ஆசீர்வதிக்கிறாரு? எதுக்காக எல்லாவற்றையும் கொடுக்குறாரு தெரியுங்களா? ஏங்க, அதன் மூலமாக உங்கள் குடும்பம் முழுவதையுமே அவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வேலையில் கொடுத்துருக்கிறாரு, திறமைகள் தாளங்களை கொடுத்துருக்கிறாரு, பணம் பொருட்களை கொடுக்குறாரு, நல்ல வாகனங்களை கொடுக்குறாரு. சில பேர்லாம் வாகனங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த கூட்டிகிட்டே வர்றது கிடையாது. வாகனங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு வாகனங்கள் இருக்குது. என் வாகனம் வச்சு என்ன பண்ணுறீங்க, நாங்கள் வந்தால் மட்டும் போதுங்க கிடையாதுங்க. ஏன் வாகனத்தை கொடுக்குறான்றதை புரிஞ்சுக்கணுங்க. இன்னும் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு வர்றதுக்காக வாகனத்தையே கொடுக்குறார். நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க நம்ம மட்டும் இல்லை, கிடையவே கிடையாது. தேவனுக்கு பெரிய பிளான் இருக்குது. அவர் வாகனங்கள் வாங்கும் போதெல்லாம் பெருசாக வாங்கணும்னு பிளான் பண்ணுங்க. நீங்கள் மட்டும் போகணும்னு பிளான் பண்ணாதீங்க. இவங்களை கூட்டிகிட்டு வரணும், அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அங்கேருந்து நான் வரும்போது, இங்கேருந்து வரும்போது பக்கத்தில் நீங்களும் சர்ச்சுக்கு வரீங்களா, வாங்க உங்களுக்காக கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரக்கூடிய அளவுக்கு மாற வேண்டும். ஆமென். ஓகேங்களா? கர்த்தர் இறங்கி அந்த மாட்ட பேச ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி இந்த பெண்மணியை போல் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் உடைக்கப்பட்ட, காயப்பட்ட, நொந்து போன, அவமானப்பட்ட அந்த பெண்ணை சந்தித்து தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நீங்களும் இந்த பெண்மணியை போல் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் இருக்கலாம், ஆனால் உடைக்கப்பட்டிருக்கலாம்.
சிலரால் உடைக்கப்பட்டிருக்கலாம், காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஏளனமாக நடத்தப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த பெண்ணை மீட்ட தேவன் உங்களை மீட்க ஆவலுள்ளவராக இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறது? வந்து அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தது எதுக்கு என்று சொன்னால் யூதர்களுக்காக மட்டும் இல்லை, முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கே சென்றார். அடிக்கடி நான் சொல்லுவேன், இயேசு ஒருவேளை இன்றைக்கு இருந்திருப்பார்னு சொன்னால் அது ஒன்லி எருசலேமுக்கு மட்டும்தான் பெனிஃபிட், அந்த ஊர் மக்களுக்கு மட்டும்தான் லாபம். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனது எதற்கு என்று சொன்னால் யூதர்களுக்கு மட்டும் இல்லை, எருசலேமுக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் மீட்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். புரியுதுங்களா? சிலருக்கு பார்க்க புரிஞ்சிச்சா? ஆக சிலுவை நோக்கி பாருங்க. சிலுவை யூதர்களை மட்டும் ரட்சிக்கல, அந்த சிலுவையின் மூலமாக தான் சமாரியர்களும் மீட்கப்பட்டார்கள், புறஜாதிகளாகி அவர்களும் மீட்கப்பட்டார்கள் என்பதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், 13 தொடர்ந்து படிக்கிறோம். தொடர்ந்து நேரம் ஆகிட்டே இருக்குது. ஒரு சில வசனத்துக்கு நம்ம போவோம். இன்னும் உள்ளே போவே இல்லை, உள்ள நுழையவே இல்லை. 10ஆம் வசனம் நானே படிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டே என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு தண்ணீர் இருக்கு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு, நீ வந்து இந்த பாரம்பரியம் என்ற ஒரு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கிற, உன் மனதில் பாரம்பரியம் தான் நிறைய இருக்குது. நீ வந்து பாரம்பரியத்தை பிடிச்சிருக்கிற. இந்த இடத்த இது வந்து எங்கள் பிதாக்கள் யாக்கோபினுடைய கிணறு, யாக்கோபின் மக்கள்லாம் வந்து இங்கே தண்ணி குடித்தாங்க, அவரை காட்டி என் பிதாவாகி யாக்கோபை பாட்டிலும் நீர் பெரியவரோ? பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் அதிகமாக இருந்தது வந்து. ஆனால் இதை இந்த பாரம்பரியத்தின் பின்னாடி போனேன்னா உனக்கு தாகம்தான் உண்டாகும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஏன் பின்னாடி வந்தேன்னா உனக்கு தாகமே உண்டாகாதுமா, உனக்கு நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்று, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் உனக்குள் இருக்கும் என்பதை பற்றி அழகாக தெளிவாக பேசுகிறார் வந்து. என்னென்னு சொன்னால், அவளுக்குள்ளாக அவள் வந்து ஒரு தாகம் உள்ளவளாக இருந்தா. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தை விட ஆவிக்குரிய தாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுறார். இன்றைக்கு உலகத்தில் மக்கள் வந்து ஆத்மீக தாகத்தை விட பாரம்பரிய தாகங்கள் நிறையா இருக்குது, பாரம்பரிய காரியங்கள் நிறையா இருக்குது வந்து. அவங்க இதயம் தேடிட்டே இருக்குது. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அது செய்யலாமா, இதை செய்யலாமா, இந்த போயிட்டு வந்தோம், இங்கே போயிட்டு வந்தோம், அங்கே போயிட்டு வந்தோம், இந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு போனோம். மக்கள் நினைக்கிறாங்க அங்கெல்லாம் போனால் திருப்தி ஆகும். நான் சொல்கிறேன், திருப்தி ஆனார்களா? திருப்தி ஆகி விட்டதா? இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடையாக போகிறாங்க, சரியாகிட்டாங்களா? நார்த்தில் இருக்கிறவங்க தெற்குக்கு வராங்க, வடக்கில் இருக்கிறவங்க தெற்குக்கு வராங்க, தெற்கில் இருக்கிறவங்க நார்த்துக்கு போகிறாங்க. நடந்துட்டு தான், இன்னும் நடந்து தான் இருக்குது வந்து. பாருங்க, அன்னைக்கு என்னுடைய அண்ணார், சின்ன அண்ணார் பாஸ்டர் ஹரிசாஸ் அவர் சொன்னார் வந்து, திருவண்ணாமலையில் நிறைய தெலுங்கர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னார். ஏன் தெலுங்குகள் வந்தாங்கன்னா, அங்கே எவனோ ஒருத்தர் சொன்னான்னா அங்கே இருக்கிற சாமி திருவண்ணாமலைக்கு போச்சு.
அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆந்திராவில் இருக்கிற ஏராளமான மக்கள் திருவண்ணாமலைக்கு வந்து அங்கே இடங்களை வாங்கி போட்டு அங்கே குடியிருந்துக்கிட்டு அங்கே தினந்தோறும் சாமி என்னன்னு கேட்டால், எங்கள் சாமி அங்கேருந்து ஊரை விட்டு இங்கே வந்துருச்சு, ஊர் மாறி வந்துருச்சு, அதனால் நாங்கள் இங்கே இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே வந்து இடங்களை வாங்கி, ஆகவே தான் அப்பா சொன்னார் அன்றைக்கி காரில் போயிட்டு இது நாங்கள் சொல்கிறாரு வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்கப்பா. அவங்க தான் உள்ளே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறோம் பாருங்கள், மக்கள் தேடுறாங்க, ஒரு தேடல். எப்படியாவது ஆந்திரா விட்டு தமிழ்நாட்டில் போய் திருவண்ணாமலை போய் உட்காந்து ஏதோ ஒரு சாமி தரிசனம் கிடைக்கும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க சாமி எங்கேயும் இல்லை. நான் அடுத்த வாரம் சொல்ல போகிறேன். பெரிய வெளிப்பாட்டை இந்த இந்த பேசேஜில் இந்த பகுதியில் பேசியிருக்கிறார். அதை பற்றி பேசுகிறேன். சாமி எங்கேயும் இல்லை, சாமி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். ஆமென். இவருடைய நம்ம என்ன பண்ணுறோம், பாரம்பரியமாக சில காரியம் தேடி ஓடிட்டுருக்குறோம். ஆனால் ஆத்ம தாகம் திருப்தியானதா? இன்றைக்கி ஆத்ம தாகம் திருப்தி அடையல. வருடம் பிளான் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறோம், அங்கே இருக்கு இங்கே வராங்க. நான் ஒன்று தெரியுங்களா, இதே கூத்து தான் கிறிஸ்தவத்தில் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது, நம்ம ஏரியாவில். நம்ம ஏரியான்னு நம்ம சமுதாய கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்குது. கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார்ன்ற வெளிப்பாடு இல்லாமல் நம்ம அங்கே எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கே போனால் சரியாயிருமா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மக்களை கூப்பிடுறாங்க, இங்கே வா அங்கே வா, இங்கே வந்தால் தான் உனக்கு முக்தி, இங்கே வந்தால் தான் உனக்கு நிம்மதி. ஏங்க இடங்களில் கிடையாது. தேவன் உங்கள் உள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உங்கள் உள்ளே இருக்கிறார். ஆமென். நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளும் கிறிஸ்தவத்தில் நடக்க தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க. பிற சமயத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது, அதுதான் கிறிஸ்தவத்தில் நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த காரியத்துக்கு தேவன் இயேசு எதிரியாக இருக்கிறார். நீ வேற தாக்கத்தில் இருக்கிற, அந்த தாக்கத்தில் இருக்க நான் சொல்ல உனக்கு புரியாது. ஆகவே தான் பாருங்கள் சொல்கிறாரு, நான் கொடுக்குற தண்ணீர் நீ குடிச்சேன்னா அது உனக்குள்ளாக சொல்லுங்க, உனக்குள்ளாக. நான் படிக்கிறேன் பாருங்க, 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருப்பார் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், பாட்டு பண்ணார்லையே தம்பி, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம்தான், ஆடலும் பாடலும் இங்குதானே, அங்குதான் இருக்குது. இயேசு உள்ளத்தில் வந்தார்னா அதுதாங்க சந்தோஷம். ஆமென். இயேசு உள்ளத்தில் வரும் வரை, இயேசு உள்ளத்தில் வந்தா நல்லா இருக்கும். இயேசு உள்ளத்தில் வரலன்னா அதோகதி தான். அது இயேசு உள்ளத்தில் வந்தார்னா பைபிளில் போடப்பட்டிருக்குது, அது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே, சொல்லுங்க எனக்குள்ளே, சொல்லுங்க எனக்குள்ளே, சொல்லுங்க எனக்குள்ளே, நல்ல சொல்லுங்க எனக்குள்ளே நித்திய ஜீவ காலம் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். சொல்றாரு, உனக்குள்ள நீரூற்று. அங்குதான் தண்ணீர் உற்பத்தி, தண்ணீர் உற்பத்தி ஆகிற இடமே அங்குதான் இருக்குது. சொல்றாரு, நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா, நான் உனக்குள்ள இருந்தேன்னா ஆசீர்வாதம் அங்கிருந்து. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், பொங்கி 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 வழியுதே, பொங்கி 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 வழியுதே, பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. அங்கிருந்து பப்ளிங் ஆகும், பொங்கும் 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 பொங்கிட்டே இருக்கும். ஆமென். எழுந்து இருப்போம். அடுத்த வாரம் பேசுவோம், கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் இருக்குது. நான் சொல்கிறேன், தேவன் ஆதியிலே தேவன் வார்த்தையை வச்சிருந்தார். வார்த்தை ஆதியிலே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் முதல் இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையாக தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தையை முதலாவது வைக்கிறார்களோ அந்த விசுவாசி கர்த்தருடைய கனத்துக்குரிய ஒரு ஆட்களாக மாற்றப்படுகிறீர்கள். ஆமென். ஆக வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இடங்களுக்கு அல்ல, பாரம்பரியங்களுக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களாக மாறுங்கள். இந்தம்மா வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற இடத்த நினச்சிக்கிட்டு இருந்த. அவதான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏம்மா நீ ஏற்கனவே உன் லைஃப் வேறு மாதிரி இருக்குது, அந்த ஒரு தாகத்தில் போயிட்டுருக்குற, அங்கே திருப்தி ஆகலன்னு இதை வேறு அது இதுன்னு பிரித்து பாரம்பரியத்தெல்லாம் பிடிச்சி போயிட்டுருக்குற, அதுலேயும் திருப்தியெல்லாம் போயிட்டுருக்குற. அப்போ சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்குற தண்ணீர் உனக்குள்ளே ஓடுகின்ற, அவனுக்குள்ளே ஓடுகின்ற நித்திய கால ஜீவ நீரூற்றாக இருக்கும். ஆமென்.
அவர் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். உலக ரட்சகர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறவர்களாக மாறுவீர்கள். இயேசுவை உற்று நோக்குங்கள். வாழ்க்கை மாறுவதை நீங்கள் ஆச்சரியமான விதத்தில் மாறுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வடக்கு ராஜ்யம் உம்மை பின்பற்றாமல் போனதே, உம்முடைய வார்த்தை கனம் பண்ணாமல் போனதே, உம்மை பிடித்து கொள்ளாமல் போனதே ஆண்டவரே, அந்த மாதிரி போகாத அளவுக்கு நீர் உம்முடைய வார்த்தை எங்களை கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சமாரியர்கள் ஒரு காலகட்டத்திலே தீண்டப்படத்தகாதவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரே, கேள்விக்குறியான ஒரு மக்களாக இருந்தார்கள். ஒடுக்கப்பட்டவர்களாக, உடைக்கப்பட்டவர்களாக, காயப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை தேடி சென்ற தேவன் இன்றைக்கு எங்களையும் தேடி வந்திருக்கிறார் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாக எங்கள் குடும்பங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆசைக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றும் கர்த்தாவே. அப்பா, நம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பமும் ஒரு தனியாக இல்லாமல் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பம் மாற்றப்படுவதாக, வாழ்க்கை மாற்றப்படுவதாக. அதன் மூலமாக ஆனந்த சந்தோஷம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் வருவதாக தகப்பனே. நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் தொடரட்டும். அதிசயங்களும் அற்புதம் நடக்கட்டும். நீர் சமாரியா பெண்ணிற்கு ஊழியம் செய்தது போல இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்வீராக. நீர் ஊழியம் செய்யும்போது அங்கு பற்றாக்குறைக்கு இடமே இல்லை ஆண்டவரே. நீர் ஊழியம் செய்யும்போது அங்கு தாகம் உண்டாகாது. நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாக அவர்களுக்குள்ளாக நீர் இருப்பீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து தினந்தோறும் ஆசீர்வாத நீரூற்றுகள் பொங்கி 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 வரட்டும் ஆண்டவரே. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய இனங்களுக்கே மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு ஆட்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை முற்றிலுமாக தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென்.